முன்னோர்கள் ஒரு 3 ஜெனரேஷனுக்கு முன்னாடி இந்த போதை பழக்கவழக்கங்கள் எப்படி இருந்தது? பார்த்தீங்கன்னா கிமு 300 அதாவது 5000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கல்வெட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டில் ஸ்பெயின் நாட்டில் ஒரு மன்னன் இருந்தாங்க. ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் மது பழக்கத்தை யூஸ் பண்ணுறாங்களோ இல்லை ஸ்மோக் பண்ணுறாங்களோ அவங்க மூக்கை அறுத்து எடுக்கணும்னு சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. போதை பழக்கத்தை அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க என்னன்னா உடல் முழுக்கவே பாதிக்கப்படுது, எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்படுது. மிக முக்கியமாக பார்த்தோம்னா பொருளாதார ரீதியாக வேலை அவங்களுக்கு இல்லாமல் போகுது. டெக்னாலஜியோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கிறதால மக்கள் இந்த போதை பழக்கம் ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா. எல்லா பிரச்சனைகளுக்கும் வழிகள் உண்டு, ஆனால் அவங்க விடணுங்கிற அவன் மனசால் நினைக்கணும். நினைச்சா மட்டும்தான் இந்த சொல்யூஷன் கொடுத்தாலும் அது பாசிபிள் ஆகும். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் சார். இப்போ பார்த்தீங்கன்னா போதை பழக்கம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் குறையுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா நாளுக்கு நாள் அது அதிகமாயிட்டே தான் போகுது. இப்போ ரீசெண்டாக போதைனால நிறைய சம்பவங்கள் நடந்து நம்ம நியூஸ் பேப்பர்லேயும் நியூஸ்லேயும் பார்க்குறோம். ஸோ இப்போ எல்லாருமே இந்த போதை பழக்க வழக்கம் அப்படிங்கிறது இப்போ ட்ரெண்டான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட முன்னோர்கள் ஒரு 3 ஜெனரேஷனுக்கு முன்னாடி இந்த போதை பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது சார்? இப்போ நம்ம பரபரப்பாக நம்ம போதை பழக்கத்தை பற்றி, அடிமையானதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கிமு 300 அதாவது 5000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கல்வெட்டு நமக்கு கிடச்சிருக்கு. அது யூனிஃபார்ம் அந்த மெத்தடில் எழுதப்பட்ட ஒரு லெட்டர்ஸ். அது என்ன சொல்லணும்னா கில்காமேஷன் காவியம்னு அந்த ஒரு விஷயம் அது கிடைக்கிது. அதில் என்ன எழுதியிருக்குன்னா அப்போவே மது மனிதர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு எழுதியிருக்கு. முன்னாடி கிமு. ஆமாம் ஆமாம். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டில் ஸ்பெயின் நாட்டில் ஒரு மன்னன் இருந்தானா. அவன் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கான். யாரெல்லாம் மது பழக்கத்தை யூஸ் பண்ணுறாங்களோ இல்லை ஸ்மோக் பண்ணுறாங்களோ அவங்க மூக்கை அறுத்து எடுக்கணும்னு சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கான். ஏன்னா அப்போவே அந்த போதை பழக்கத்தோட தீமை அவர் உணர்ந்திருக்காரு. அதுதான் பிரச்சனையாக அப்போ நடந்திருக்கு. இப்போ எப்படின்னா 20ஆம் நூற்றாண்டுக்கு மத்தியில் என்னன்னா அதிவேகமான வளர்ச்சி, டெக்னாலஜியோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கிறதால மக்கள் இந்த போதை பழக்கம் ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. சார், நீங்க சொன்ன மாதிரி 5ஆம் நூற்றாண்டுல இருந்து இன்னைக்கு தேதி வரையுமே இந்த போதை பழக்க வழக்கம் நம்ம என்ன சொல்றது பரவலாவே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் சார்? உடல் ரீதியா மாற்றம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? போதை பழக்கத்தை அதிகமாக யூஸ் பண்றவங்க என்னன்னா உடல் முழுக்கவே பாதிக்கப்படுது. உடல் முழுக்க எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்படுது. மிக முக்கியமாக பார்த்தோம்னா பொருளாதார ரீதியாக வேலை அவங்களுக்கு இல்லாமல் போகுது. சில பேர் குடிப்பழக்கத்தால் வேலை போகுது, இப்போ வேலை இல்லையேன்னு குடிக்கிறாங்க, அப்படியும் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, டைம் ஃப்ரீயாக இருக்குது, அப்போ என்ன பண்ணலாம், சரி வாங்க குடிக்கலாம் அப்படின்னு ஒரு குரூப் ஃபார்ம் ஆகுது. அதே போல் இந்த குழந்தை பிறக்குது பார்த்தீங்களா, இந்த குடிச்சிட்டு அந்த ஃபேமிலியில் வளர்கிற குழந்தைகள் இருக்காங்களே அவங்க மனசிதைவுக்கு உள்ளாகிறாங்க. ஏன்னா அப்பாவும் குடிக்கிறாங்க, குடிச்சிட்டு ஃபேமிலியில் நிறைய பிரச்சனைகள் பண்ணுறாங்க. அதை பார்த்து வளர்கிற குழந்தை சமுதாயத்தில் வன்முறையை உண்டாக்கக்கூடிய ஒரு குழந்தைகளை, சமூக விரோத செயல்களை ஈடுபடக்கூடிய ஒரு குழந்தையா மாறுறாங்க. அதுக்கு இந்த குடிப்பழக்கம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதே போல் போக்குவரத்து விதிமீறல்கள், அதாவது குடிச்சிட்டு ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகிறது, மற்றவங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கறது, போல நிறைய அதை பற்றி நம்ம நியூஸஸாகவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா போதை பழக்கத்தை அதிகமாக பயன்படுத்துறதால ஏற்படக்கூடிய தீமைகளாகவே இருக்குது. சொன்ன மாதிரி உடல் ரீதியாகவும் சொன்னீங்க, சொசைட்டிக்கும் என்ன மாதிரியான ஆபத்து அப்படிங்கிறது சொன்னீங்க. நம்ம குடிப்பழக்கம் அப்படின்னு சொல்லி பேசும்போது போதையின் அடிப்படையில் நம்ம புகையும் விட்டுற முடியாது. ஏன்னா இப்போ பெரும்பாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க எல்லாமே ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, செயின் ஸ்மோக்கராக மாறுறாங்க. இந்த மாதிரி புகைப்பழக்கம் எந்த அளவுக்கான பாதிப்பு கொடுக்கும்? கண்டிப்பாக. எப்படி குடிப்பழக்கம் சமுதாயத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதோ அதே போல தான் இந்த நம்ம இந்தியாவிலையும் புகைப்பழக்கமும் மிக அதிக பாதிப்பை கொண்டு வருது. இப்போ கூட சமீபமாக நம் ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது ஒரு பெண் சாதாரணமாக ஒரு சிகரெட் அடிக்கிறத பார்க்குற காட்சிகள் இன்னைக்கு ரொம்ப ரெகுலர் ஆயிடுச்சு, காமன் ஆயிடுச்சு. அதாவது சென்னை போன்ற நகரத்தில் ரொம்ப ஒரு சாதாரண விஷயமா ஆயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வு பண்ணுறாங்க, இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் பேர் இறந்து போகிறாங்களாம் இந்த ஸ்மோக்கிங் பழக்கத்தால் ஆண்டுக்கு ஒருத்தர். அதே போல் வட அமெரிக்காவில் ஒரு சர்வே எடுக்கிறாங்க.
என்னன்னா அங்கே வந்து ஸ்மோக் பண்ணுற மக்கள் வந்து ரொம்ப அதிகம். ஓகே. ஒரு நாளைக்கு வந்து $25 மில்லியன் வந்து செலவு பண்ணுறாங்களாம் மொத்தம். நார்த் அமெரிக்கா மட்டும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்பா. அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, வறுமையால் பாதிக்கப்படுற மக்கள் இருக்காங்களா, அவங்க ஒரு கட்டத்தில் ஒரு அடிப்படை தீர்வு அடிப்படை விஷயத்துக்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிற லைஃப் அவங்களுக்கு இருக்குது. ஓகே. அப்படி ஒரு மக்கள் இருக்காங்க. இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பணம் வந்து இந்த மாதிரி ஸ்மோக்குக்கு வந்து செலவாகுது. செலவாகுது. அப்போ எப்படி வந்து மனிதர்கள் வந்து நாகரிகத்தோட உச்சத்தில் இருக்காங்க நம்ம எந்த அளவுக்கு நம்ம சொல்லிக்க முடியும்? கண்டிப்பா. இந்த ஒரு சர்வேவே நமக்கு தெரியும். மக்கள் வந்து எந்த அளவுக்கு குடிப்பழக்கத்தால் அடிமையாகி எல்லாத்தையும் தொலைச்சிக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பா. அது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. ஓகே சார். நான் இப்போ நிறைய பேர்ட்ட வந்து நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நான் வந்துட்டு அவ்வளோலாம் குடிக்க மாட்டேன், சும்மா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு வீக்லி 2 டைம்ஸ் குடிப்பேன், இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபேமிலி கேதரிங் இல்லை ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிற ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷனாக தான் வந்துட்டு குடிப்பேன், நான் வந்துட்டு அடிக்ட் எல்லாம் கிடையாது, நான் வந்துட்டு ஒரு சோஷியல் ட்ரிங்கர் தான் அப்படின்னு கூட வந்துட்டு சொல்லுவாங்க. நான் வந்துட்டு அடிமை கிடையாது, பட் நான் எப்பயாவது தான் வந்துட்டு குடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஏதாவது ஆபத்துக்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாம்மா. ஃபஸ்ட்டு வந்து இந்த மது பழக்கத்துக்கு அடிமை ஆகுறாங்களே, அவங்க எப்படி அதுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்கன்னா, சோஷியல் ட்ரிங்கராக தான் அறிமுகமாகறாங்க. அப்போ எப்படி அடிமைக்கு அவங்க மாறுறாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா இருக்கும்போதே குடிக்கணுங்கிற எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. ஆமாம். டீ சாப்பிட்ற மாதிரி. இப்போ ஈவினிங் ஆனால் நம்ம டீ சாப்பிட்ற மாதிரி அவங்க வந்து சரக்கு அடிக்கணும்னு நினைப்பாங்க. ஓகே. அதே மாதிரி காலையில் எழுந்தவரை நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே. அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் நம்ம சாப்பிட்ணும்னு நினைப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா காலங்காத்தால எழுந்து டாஸ்மாக் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வேலைக்கு போகிறாங்களோ இல்லையோ, எப்போ டாஸ்மாக் வந்து திறக்கிறாங்கங்கிறது அங்கே நிற்கிற மக்களை வந்து நிறைய பேர் வந்து நம்ம பார்த்துருக்கோம். பார்த்துக்கோ. இது எல்லாம்னா அந்த மது இதுக்கு வந்து அடிமை ஆகுது. ஓகே. அதே போல் எந்த ஒரு விஷயமும் வந்து பெருசாகவே அவங்களுக்கு தெரியாது, குடிக்கணும் உங்களுக்கு எண்ணம் மட்டும்தான் இருக்கும். இருக்கும். ஆமாம். இப்போ வீட்டில் வந்து மளிகை சாமானே இருக்காது, அதுக்கு கூட வந்து பிரச்சனையாக இருக்கும். ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்படவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து குடிக்கிறோம் எண்ணம் மட்டும்தான் இருக்கும், வேற எந்த சிந்தனையும் இருக்காது. ஓகே. தன் உணர்வை இழந்துருவாங்க. ஓகே. பேச்சே வந்து முட்டாள்தனமாக இருக்கும். ஆமாம், எப்படி பேசுகிறோம் எப்படி பிஹேவ் பண்ணுறோம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஓகே. ஆனால் வந்து பெரிய அறிவாளி மாதிரி பேசுவாங்க, தனக்கு தான் எல்லாம் தெரியும், ஆணவத்தோட உச்சத்தில் இருப்பாங்க. இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் குடி தப்பு அப்படிலாம் வந்து சொல்லவே முடியாது. முடியாது. ஆமாம் ஆமாம். ஓகே சார். இப்போ நம்மளுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றது, எனர்ஜியே இல்லை, நம்ம வந்துட்டு இப்போ ஒரு டீஹைட்ரேட் ஆயிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு மோர் குடிக்கிறோம், இல்லை வந்துட்டு ஒரு லெமன் ஜூஸ் வந்துட்டு குடிக்கிறோம், நம்ம டக்குன்னு வந்துட்டு அந்த நம்மளுக்கு ஹைட்ரேஷன் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த போதை பொருள், அதாவது இந்த மது வந்துட்டு அவங்க அருந்தும் போது என்ன மாதிரியான ரியாக்ஷன் அவங்க பாடிக்குள்ள நடக்கும் சார்? நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க பிஹேவியர் மாறுது, இன்னைக்கு பேசினா அது அப்படியே நாளைக்கு மறந்துடுறாங்க, குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஷயத்தையும் வந்துட்டு மறந்துடுறாங்க, என்ன பேசுகிறோன்றது அவங்களுக்கும் தெரியல, சண்டைக்கு வந்துட்டு போகிறாங்க. ஸோ என்ன மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷன் அவங்களோட பிரெயின்குள்ளேயோ இல்லை அவங்க பாடிக்குள்ளேயோ நடக்குது சார்? என்ன, ஆல்கஹால் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடும் போது ஒரு போதையாக ஒரு கிக்காக இருக்கிற மாதிரி எக்ஸைட்மெண்ட்டு ஒரு மூடாக இருக்கும். ஓகே. இப்போ காஃபி டீ இருக்குல்ல, ஆமாம். அதுவும் வந்து ஒரு அடிக்ஷன் தான். காஃபி சாப்பிடும் போது எப்படி இருக்கும், நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். அதுதான் அடிக்ஷனாக்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்லாம் எதுவுமே தராது, தராது. ஆனால் அதை குடிக்கணுங்கிற எண்ணம் மட்டும் அதிகமாகிட்டே இருக்கும். அதே போல தான் குடிப்பழக்கம். இந்த குடிப்பழக்கம் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி உடலில் இருக்கிற எல்லா பகுதியும் பாதிக்குது. ஓகே. மூளையில் வந்து என்ன பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா ரத்த கசிவை வந்து உண்டு பண்ணுது. ஓகே. அதே போல் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மறுக்கள் பருக்கள் அந்த மாதிரி வரும். வரும். ஆமாம், ஸ்கின்னே வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின் ஆகிடும். ஆயிடும். அதே போல் பிபி வந்து ஹை பிபியாக இருக்கும். ஓகே. சுகர் லெவல் வந்து அவங்களுக்கு ஹையாகவே தான் இருக்கும். டயபிட்டிஸ் வந்துடும் அவங்களுக்கு. ஒரு புண்ணு வந்தால் சீக்கிரம் ஆறாது. ஆமாம். அதே போல் ஸ்டொமக் கேன்சர் வரும், த்ரோட் கேன்சர் வரும், லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வரும், ஃபேட்டி லிவர் வரும், ஓகே. மலச்சிக்கல் வரும், குழந்தை பெற்றுக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும். ஆமாம், குழந்தை பிறக்கிறதுல அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாகிறது, அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வரும். சரி, இந்த மாதிரி இருக்கிறவங்கள இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கள்ட்ட குடிப்பழக்கம் வந்துட்டு கெடுதல் அப்படின்னு சொன்னால் போயா லூசுன்னு சொல்லி நம்மளே வந்துட்டு லூசுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இப்படி இருக்கிற ஒரு நிலைமையில் வந்துட்டு அவங்க எந்த மாதிரியான இப்போ ரீஹாப்புக்கும் நம்ம போய் சேர்த்த முடியாது அப்படின்னா நம்மளோட உணவு பழக்க வழக்கத்தில் ஏதாவது ஒரு உணவு கொடுத்து அவங்களுக்கு மாற்றுறதுக்கான வழிகள் இருக்கா சார்? கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளுக்கும் வழிகள் உண்டு. ஆனால் அவங்க விடணுங்கிற அவன் மனசால் நினைக்கணும். நினச்சா மட்டும்தான் இந்த சொல்யூஷன் கொடுத்தாலும் அது வந்து பாசிபிள் ஆகும்.
இந்த குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு பாட்டி வைத்திய முறைகள் நிறையவே வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஓகே. அதில் மிக முக்கியமானது வில்வ இலை. ஓகே. வில்வம் வந்து இந்த குடிப்பழக்கத்தில் நிறுத்தணும்னு யாராவது முடிவு பண்ணால் இதை வந்து அவங்க பயன்படுத்த கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கு. ஓகே. அது எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணால் 10 வில்வ இலை இல்லை வில்வ இலை கிடைக்கலன்னா வில்வ பொடி வந்து நிறைய இடங்கள்ல வந்து கிடைக்குது. அதை வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். 10 தனியா, 10 மிளகு, அப்புறம் கரிசலாங்கண்ணி பொடி 1/2 டீஸ்பூன், இதெல்லாம் போட்டு தண்ணியில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு அதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு சுண்டை காய்ச்சி 1/2 டம்ளர் வந்தவொடனே வடிகட்டி அதை குடிக்கணும். ஓகே. அதை வந்து ஒரு 48 நாட்கள் குடிச்சிக்கிட்டே வந்தால் அவங்க வந்து திருப்பி குடிக்கணுங்கிற எண்ணம் வந்து இருக்காது. ஆமாம், ஓகே. இது ஒரு முறை. அடுத்த முறை பார்த்தீங்கன்னா ஏலக்காய் சம அளவு எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தா எலுமிச்சை விதை, அது ஒரு சம அளவு. இது ஒரு 100 கிராம்னா அது ஒரு 100 கிராம். இது ரெண்டுத்தையும் எடுத்து நல்லா பவுடர் பண்ணிடணும். பவுடர் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் வந்து சாம்பாரில் கலந்தோ ரசத்தில் கலந்தோ இல்லை உணவில் கலந்தோ அதை நம்ம வந்து தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தாலும் குடிப்பழக்கம் வந்து கண்டிப்பாக நீங்கிடும். ஓகே சார், நீங்க வந்துட்டு இப்போ குடிப்பழக்கத்துல இருந்து நீங்கிறதுக்கான வழிமுறைகள் வந்துட்டு சொன்னீங்க. இப்போ நிறைய பேர் வந்துட்டு குடிச்சு அவங்க உடம்பு நீங்க சொன்ன மாதிரி எல்லா வகையிலையும் வந்துட்டு கெடுத்து வச்சிருப்பாங்க. அதை கியூர் பண்றதுக்கான ஏதாவது மெடிசன் இல்லை நம்ம பாட்டி வைத்தியத்துல இந்த மாதிரியான உணவு வந்துட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? கண்டிப்பாமா. அதுக்கு எப்படின்னா இப்போ வாட்டர் கேன் 1 லிட்டர் கேன்ல ஒரு எலுமிச்சை மரத்தை மட்டும் கட் பண்ணி எந்த விதையெல்லாம் நீக்கக்கூடாது அப்படியே கட் பண்ணி அதை போட்டுட்டு அப்புறம் புதினா இலைகள் அதில் போடணும். ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை அதில் போட்டு அதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 ஹவர் கழித்து சாரெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிருக்கும். அந்த தண்ணியை வந்து குடிக்க வைக்கணும். தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே இருந்தால் அந்த குடிப்பழக்கத்தால் இந்த ஸ்மோக் பண்ணுறதால உடம்பு நிறைய கெட்டு போயிருக்குல்ல, அதுக்கெல்லாம் இது பெஸ்ட் மெடிசனாக இருக்கும். ஓகே சார். சார் நீங்கள் எப்பயுமே வந்துட்டு ஒரு முத்திரை சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி போதை பழக்கத்திலிருந்து வெளிவரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது முத்திரை இருக்கா சார்? கண்டிப்பாம்மா. ஏன்னா வந்து போதை பழக்கம் வந்து மனதளவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப விஷயத்தை வெளியே கொண்டு வருது. அப்போ இந்த முத்திரை வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஏன்னா காளீஸ்வரர் முத்திரைன்னு பேர். காளீஸ்வரர் முத்திரை. ஆமாம், அது எப்படின்னா இதாக பண்ணும். ஏன்னா நடுவரல் இருக்குல்ல, நடுவரை வந்து நேராக வச்சுக்கணும். ஓகே. இது வந்து ஹார்டின் இங்கே பாருங்க. ஓகே. இதான் வந்து காளீஸ்வரர் முத்திரை. சுண்டு வரலில் மடக்கிக்கணும். ஓகே சார். சுண்டு வரல் இருக்குல்ல, ஆமாம், மடக்கிக்கணும். நடு உரல் மட்டும்தான் நேர் நோக்கி இருக்கும். ஓகே. இதுதான் வந்து காளீஸ்வர முத்திரை. ஆமாம். இது எவ்வளவு தடவை பண்ணலாம் சார்? இது வந்து ஒரு 10 to 20 மினிட்ஸ் பண்ணலாம். 20 மினிட்ஸ். ஆமாம். காலை எழுந்ததும் பண்ணணுங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எப்போல்லாம் ஓய்வாக இருக்கவங்களோ அப்போல்லாம் இந்த முத்திரை பண்ணலாம். காளீஸ்வர முத்திரை. இந்த முத்திரை பண்ண குடிப்பழக்கத்தால் ஏற்படக்கூடிய மனப்பிரச்சனைகள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். ஓகே சார். சரி, இப்போ வந்துட்டு குடிப்பழக்கத்தினால தான் வந்துட்டு நிறைய குடும்பங்கள் வந்துட்டு என்ன சொல்றது வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு வீட்டில் வந்துட்டு பையனா இருக்கும் இல்லை அப்பாவா இருக்கும். அதனால நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. நீங்க சொன்ன பாட்டி வைத்தியம், அதாவது ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்டு கிச்சன்ல இருக்கிற திங்ஸே வச்சுட்டு எப்படி வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா வந்துட்டு சொன்னீங்க. ரொம்ப நன்றி.